ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். இது ஸ்வீட்டு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 1 கப் ரவை, 1/2 கப் மைதா, 1/2 கப் தேங்காய் துருவல், 3/4 கப் சுகர், 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ 1 கப் ரவையை சேர்த்தாச்சு. அது கூடவே வந்து நம்ம 1/2 கப் மைதாவும் சேர்த்துக்கிறோம். சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் ஸ்வீட் தான் செய்ய போகிறீங்க. அதுக்கு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுன்றதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காக ஆப்ப சோடா சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து 3/4 கப் சுகர் எடுத்துருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து இது தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு அளவுக்கு நம்ம இதை வந்து கலந்து வச்சுக்கலாம். நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து 1 ஹவர் 2 ஹவர் கூட ஊறலாம். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும் மாவு. உங்களுக்கு ரவை நல்லா ஊறிடும். அதுக்காக நீங்கள் 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலாம். இப்போ இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு பக்கமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு வாணலில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு ஏறுது, ஒரு பக்கம் சூடு ஏறுது. அதுக்குள்ளே நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு பாருங்கள் நல்லாவே கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 1/2 கப் தேங்காய் துருவல் சொன்னோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். ஏலக்காயும் சேர்த்துட்டு இப்போ உங்களால் ஸ்பூன் வச்சு கிளற முடியல பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு மாவு. அதனால் நான் வந்து இப்போ கையாலே அதை மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்படி கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கையிலேருந்து எடுத்து அந்த போண்டா ஷேப்பில் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்டியில் ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நான் கையால் தான் போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் ரொம்ப பெருசாக போட்டிங்கனாக்கா நல்லா இருக்காது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் எடுத்து உருட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம போடும்போது நல்லா சூடாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே கொண்டு வரணும். அது வந்து ஹீட்டு வந்து கம்மி பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் எடுத்துங்க. ரொம்ப செவந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மொறுமொறுன்னு அப்படி இருக்கும். கொஞ்சம் முன்னாடியே எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க மொறுமொறுன்னு விரும்புவாங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே முன்னாடியே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஒன்று போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் வெந்து கொஞ்சம் ஓரமாக வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்கணும். நீங்கள் ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஜாம் ஆகிடும். அப்புறம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், தனித்தனியாக வராது. அப்போ நீங்கள் ஒன்று வெந்து கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு போடுறது கொஞ்சம் வெந்து ஓரமாக வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சேர்த்து இந்த மாதிரி பாருங்கள், இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம கொஞ்சம் சாஃப்டாகவே எடுத்துட்டோம்னா கொஞ்சம் வயசானவங்க கூட சாப்பிடுவாங்க, நல்லா தான் இருக்கும். நீங்கள் இதுவே கொஞ்சம் செவந்து வந்ததுன்னா கொஞ்சம் முருகலாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி. அது சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் பிக்னிக்கு இல்லை பீச்சுக்கு இந்த மாதிரி வெளியில் பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது இப்போ நிறைய பேர் நம்ம வந்து 2, 3 ஃபேமிலியாக சேர்ந்து கூட போவோம். அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துகிட்டு போனீங்கன்னா பசங்க அங்கே போய்ட்டு நல்லா சாப்பிடுவாங்க. பசங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லாவே இருக்கும் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்து வச்சிடலாம். இது 2 நாள் 3 நாள் கூட கெடாது, நல்லாவே இருக்கும். நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா கூட இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஸ்நாக்ஸாக கடையில் போய் எப்படி செஞ்சாங்களோ ஏது செஞ்சாங்களோ அந்த மாதிரி பார்த்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 நாள், கண்டிப்பாக 2 நாள் 3 நாள் தாராளமாக வரும். இது கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.